பச்சம் திரைக்கும் நஞ்சை குசக்குடியில் அக்கணி சூளையிலே வதரித்தம் எவளே ஜக்கம்மா தொட்டிச்சீம் தாளம்மா பச்சையம்மா வழக்காரி வாவாடக்காரி சுடுகாட்டுக்காளி சாம ஓடாங்கி சுடுகுட்டழைப்புக்கு ஓடி துக்கணை கணந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கான சகல செல்வ யோகங்களையும் தரக்கூடிய அகத்திய முனிவர் அருளிய மகா யோக வஷ்யதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கான ராசிக்கேற்ப லாப யோகங்களை கொடுக்கக்கூடிய வஷ்யதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை அகத்திய முனிவர் ஓலைச்சுவடிகளில் எழுதி அருளியதும், அதனை கம்பள கோடாங்கி என்பவர் தன்னுடைய சுவடிகளில் அதனை பதிவு செய்து அதனை கருபோல காத்து அதனை முறையாக பிரயோகம் செய்ததையும், அதன் மூலமாக இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கான மகா யோக வஷ்யதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஓலைச்சுவடிகளின் வாயிலாக படித்து மகா யோக வஷ்யதாயத்து எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஓலைச்சுவடிகள் பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் மகா யோக வஷ்யதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா அகத்திய முனியெட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா குருசொல் சூட்சமத்தை குலக்கொடிக்குதான் உரைப்பாய் மிருக கடை பாதம் 2 வாதிரை பாதம் 4 புனர்பூசம் பாதம் 3 கொண்ட குலவும் மாதர் ராசிக்காரருக்கு குபேர யோக தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா மங்கள நாளொன்றில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோண வெட்டு அதிபதியாம் வித்யாகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகமென்றும் அருங்கோண வெளியெழுதி அதன் மத்தி பிறைசூலம் தானிட்டு நவகோளம் ஐயதனை நடுத்தகடு தான் பூசி வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து பால் வளம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தாயத்து உரு மந்திரம் கொடுத்துருக்காங்க. அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம சகல சுபகாரியம் வசிய நவ அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உருகொண்ட தாயித்தை உடனணிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா குளவு மங்கை ராசிகாரனுக்கு குறையில்லா செல்வம் கிட்டுமப்பா கல்வியிலே தான் சிறந்து கடல் கடந்து உத்தியோகம் அரசனுக்கும் புத்தி சொல்லும் அமைச்சன் யோகம் உண்டப்பா மண்மனை யோகம் கூடி பொன்பொருளும் கிட்டுமப்பா சுயதொழில் தானமைய சுகமான வாழ்வப்பா எதிர்பாரா சுபகாரியங்கள் எந்நாளும் நடக்குமப்பா விஷ்ணுவை தான் வணங்க விடியும் நல்ல காலமப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கான மகா யோக தாயத்து நம்ம செய்கிற முறையை பார்ப்போம். 12 ராசிக்கும் பலன் தரும் தாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா, மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் செல்வ யோகங்களை தரக்கூடிய வசிய தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கின்றேன். மகனே கேளப்பா அப்படி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா,
அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா. அகத்திய முனிவரானவர் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வசிய தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்ததையும் அதனை கம்பள கோடாங்கி என்பவர் கருபோல காத்து அதனை பிரயோகம் செய்ததாகவும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குரு சொல் சூட்சமத்தை குலக்கொடிக்கு தான் உரைப்பாய். குரு சொல்லக்கூடிய சூட்சமமான விஷயங்களை உன்னுடைய குல சந்ததிகளுக்கு சொல்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மிருக கடை பாதம் 2, அதாவது பார்த்திங்கன்னா மிருக சீரிடம் நட்சத்திரத்தின் கடைசி 2 பாதமும் வாதிரை பாத 4, அதாவது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதமும் புனர்பூசம் பாதம் 3 கொண்ட குலவும் மாதர் ராசிக்காரருக்கு குபேர யோக தாயத்து. அதாவது பார்த்திங்கன்னா மிருக சீரிடம் நட்சத்திரத்தின் கடைசி 2 பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதமும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 3 பாதமும் ஆக 9 பாதங்களை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குபேர யோக தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா, எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை சொல்கிறேன் மகனை கேளப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து மங்கள நாளொன்றில், அதாவது ஏதேனும் ஒரு சுபமுகூர்த்த நாளில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமிட்டு ஒரு தாயத்திற்கு தேவையான அளவு உள்ளே அடைப்பதற்கு தேவையான அளவு ஒரு செப்பு தகடு வந்து வெட்டி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. வெட்டி வச்சுருக்கோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வருங்கோணமிட்டு அருங்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. அருங்கோணத்தை வந்து நம்ம தகடில் எழுதியிருக்கோம் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம காகிதத்தில் எல்லோருக்கும் தெரியணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருங்கோணத்தை வந்து எந்திரத்தில் வரைஞ்சிக்கங்க. செவ்வருங்கோணமிட்டு அதற்கடுத்து என்ன போட்டுருக்காங்கன்னா அதிபதியாம் வித்யாகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய அடுத்த பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாகாரகன் சொல்லுவோம். அதுபோல் வித்யாகாரன். இந்த வித்யாகாரன் என்பதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அருங்கோணத்தினுடைய முனையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிபதியாம் வித்யாகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகம் என்றும் அருங்கோண வெளி எழுதி. இந்த அருங்கோணத்தினுடைய வெளியில் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா தன தானிய சுக லாப ஆயுள் யோகம்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அருங்கோண வெளி எழுதி அதன் மத்தி பிறை சூளம் தானிட்டு. இந்த அருங்கோணத்தினுடைய மத்தியில் என்ன எழுதி சொல்லியிருக்காங்கன்னா பிறை சூளம் சொல்லியிருக்காங்க. இந்த பிறை சூளமானது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உகந்த சகல செல்வ யோகங்களை கொடுக்கக்கூடிய சூளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறை சூளம். இந்த பிறை சூளத்தை வந்து அருங்கோணத்தினுடைய நடுவில் வரைய சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வரைந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடு தன் பூசி. இப்போ இது போல் வரைஞ்சி வைக்க சொன்னாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான பிறைசூல எந்திரம், பிறைசூல தாயத்துன்னு சொல்லுவோம். தகடு இதை நம்ம இப்போ எழுதி வச்சுருக்கோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி. நவகோள மை இதுதான் பார்த்தீங்கன்னா நவகோள மை. இந்த நவகோள வசிய மையானது நவ கிரகங்களை வந்து வசியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மை. இந்த நவகோள வசிய மையை பொறுத்தவரை நவதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு சைவ மை. இந்த வசிய மையை பொறுத்தவரை எப்படி செய்கிறதுங்கிறத முன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்த்து நம்மளுடைய அன்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையை எடுத்து அதனை வந்து நடுத்தகடில் வந்து பூசுகிறோம். நடுத்தகடில் பூசியாச்சு. அதற்கடுத்து என்ன சொல்லிங்கன்னா நடுத்தகடு தான் பூசி வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து. வன்னி மரத்தினுடைய விதையை வந்து அதற்கடுத்து வைக்க சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வன்னி மரத்தினுடைய விதைகள். இதை வந்து உடைச்சிட்டு இந்த வன்னி மரமானது பார்த்திங்கன்னா நவ கிரகங்களை வந்து வசியம் செய்யக்கூடியது. இதை வன்னி மரத்தினுடைய விதையை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய மத்தியில் நடுவில் வச்சுட்டோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வசிய புல்லுருவி வைக்க சொல்லியிருக்காங்க. வசிய புல்லுருவியை பொறுத்தவரை பலவிதமான வசிய புல்லுருவிகள் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா இது வந்து தாளை புல்லுருவின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு வசிய புல்லுருவி. இந்த தாளை புல்லுருவியை பொறுத்தவரை அனைத்து விதமான வசிய தாயத்துக்கும் மைக்கும் மருந்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த தாளை புல்லுருவியை சிறிதெடுத்து அந்த தாயத்தினுடைய அந்த எந்திரத்தினுடைய மத்தியில் கொஞ்சம் வச்சுருவோம்.
வச்சாச்சு. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகடதனை தான் சுருட்டி தாயுத்து உள்ளடைத்து. இப்போ தகடை இதோட சேர்த்து வந்து சுருட்டணும். இப்போ சுருட்டியாச்சு. இதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தாயுத்து உள்ளடைத்து. உங்களுக்கு எப்படி தேவையோ தாயுத்து, அதுபோல் ஒரு தாயுத்து பயன்படுத்தக்கூடிய அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே வச்சுட்டு தகடதனை தான் சுருட்டி தாயுத்து உள்ளடைத்து, தாயத்துக்குள்ளே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடைச்சிட்டோம். தாயத்துக்குள்ளே வச்சு நம்ம இப்போ அடைச்சிட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளடைத்து பால் பழம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு. இந்த தாயத்தை உருயேற்றுவதற்கு தெய்வங்களுக்கு உகந்த பால் பழம் உங்களால் முடிந்த பலகாரங்கள் பட்சினங்களை வைத்து படையலாக வைத்து, அதற்கடுத்து வந்து பத்தி சூடம் சாம்பிராணி தீபத்தை ஏற்றி வைத்து, அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108. இந்த தாயத்திற்கு உரியேற்றுவதற்கு நவகோள மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 108 முறை சொல்லி இந்த தாயத்துக்கு உரியேற்ற சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா, அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரம் வசிய நம, சகல சுபகாரியம் வசிய நம. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி தாயத்தை வந்து உருயேற்றி எடுத்துக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருகொண்ட தாயத்தை உடனணிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா. இப்படி உருயேற்றி வைத்திருக்கக்கூடிய தாயத்தை நம்மளுடைய கழுத்திலேயோ அல்லது இடுப்புலேயோ உடனடியாக நம்ம அணிந்தோம்னா நல்ல காலம் நமக்கு பிறக்கும். அதற்கடுத்து நவகிரகங்களும் நவகிரகங்களும் நமக்கு வசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, நவகோளும் வசியமப்பா குலவு மங்கை ராசிக்காரனுக்கு. குலவு மங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரருக்கான சிம்மம், அதாவது பார்த்தீங்கன்னா சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலவு மங்கை 2 பெண்கள் வந்து குலவிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குலவும் மங்கை ராசிக்காரனுக்கு குறையில்லா செல்வம் கிட்டுமப்பா. அவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு குறையில்லாத செல்வம் கிடைக்குமப்பா இந்த தாயத்தை பயன்படுத்துவதால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து கல்வியிலே தான் சிறந்து கடல் கடந்து உத்தியோகம். அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறந்தவர்களாக விளங்கி அதன் மூலியமாக கடல் கடந்து, அதாவது பார்த்திங்கன்னா வெளியூரிலேயோ அல்லது வெளிநாடுகளிலேயோ அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சொல்கிறாங்க. அதற்கடுத்து அரசனுக்கும் புத்தி சொல்லும் அமைச்சன் யோகம் உண்டப்பான்னு சொல்கிறாங்க. அரசனுக்கும் புத்தி சொல்லும் அமைச்சன் யோகம் உண்டப்பான்னு சொல்கிறாங்க. அதாவது பல்வேறு விதமான துறைகளில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மேனேஜர் போன்ற பதவிகள் கிடைக்கும், அதிகாரம் உள்ள பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, மண்மனை யோகம் கூடி பொன் பொருளும் கிட்டமப்பா. பூமி யோகம் கிடைக்கும், மனை யோகம் கிடைக்கும், அதனால் பொன்னும் பொருளும் வந்து நமக்கு கிடைக்குமப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சுயதொழில் தானமைய சுகமான வாழ்வுப்பா. அவருக்கு வந்து இந்த ராசிக்காரர்கள் சுயமான தொழில் அமையும், அதனால் வந்து சுகமான வாழ்க்கையும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து எதிர்பாரா சுபகாரியங்கள் எந்நாளும் நடக்குமப்பா. இந்த தாயத்தை அணிவதால் நம்ம எதிர்பார்க்காத சுபகாரியங்கள்லாம் டெய்லி ஏதேனும் ஒரு சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, விஷ்ணுவை தான் வணங்க விடியும் நல்ல காலமப்பா. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வணங்குவதால் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவை தான் வணங்க விடியும் நல்ல காலமப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் தாயத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு, அனைத்து ராசிக்கார அன்பர்களுக்கும் நம்ம செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர் பெயருக்கு அவருடைய பெயர், ராசி, குலதெய்வத்துடைய பெயர் வாங்கி தனிப்பட்ட முறையில் அவருக்கு பூஜை செய்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மகா யோக வசிய தாயத்து, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வசிய தாயத்தை அணிவதற்கு வசிய கயிறு, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பூஜை செய்த வசிய விபூதி, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களை வசியம் செய்யக்கூடிய வசியமை. இந்த 3 பொருளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு சகல செல்வ யோகங்களையும் பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான மகா யோக வசிய தாயத்து, நவகோள வசியமை, பூஜை செய்த வசிய விபூதி, இது 3 நம்ம அன்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம பூஜை செய்து கொடுக்குறோம். விருப்பம் உள்ள அன்பர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்.